ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம துவாரா ரெசார்ட் தான் வந்திருக்கோம். எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் திவ்யா and welcome to my family experience vlog. We usually travel with a kid, so subscribe பண்ணிக்கோங்க. ஒரு வெக்கேஷன்னாலே எல்லா பிளேஸ்க்கும் போகணுன்றது இல்லைல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டே தான் இது. நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பேரும் மல்லி. இங்க எல்லா ரூம்ஸோட நேமுமே பூ பேர்ல தான் இருந்தது. இதுதான் எங்களோட ரூம். உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஸ்விம்மிங் பூல், அதுவும் பிரைவேட்டா. சூப்பர்ல. பக்கத்துலயே ஒரு டைனிங் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கு சூப்பரான பிளேஸ். ரூம்ஸ் எல்லாமே செட்டிநாட் ஸ்டைல் ஆர்கிடெக்சரோட இருந்தது. விண்டேஜ் வைப்ஸோட இருக்கிற ஃபீலிங்கே தனிதான். ரவிவர்மன் பெயிண்டிங்ஸ் கூட வச்சிருந்தாங்க. அண்ட் ரூம் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஸ்பேஷியஸா இருந்தது. அண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா காட் கூட அங்க வச்சிருந்தாங்க. இந்த ரூம்ஸோடயே நம்மளுக்கு பிரைவேட் கார்டன் கூட வந்துடும். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோவை ஓப்பன் பண்ணா நமக்குன்னு ஒரு கார்டன். அங்கேயுமே ஒரு டேபிள் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் நம்ம ரிலாக்ஸ்டா உட்காந்து கார்டனை வியூ பண்ணலாம். இப்போ நம்ம ரூம் வழியாகவும் கார்டனுக்கு போகலாம் அண்ட் ஸ்விம்மிங் பூலை தாண்டியும் நம்ம கார்டனுக்கு போக முடியும். ஸோ எய்தர் வேஸ் போகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே வாஷ்ரூம்லேயும் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போன இடம் தான் ஆஹாரம். வேற ஒன்றும் இல்லை, ரெஸ்டாரண்ட் நேம் தான் அது. யூனிக்கா இருக்குல்ல. பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் தான். ஆஹாரம் கூட ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா இருந்தது. So we had plenty of options there. லைவ் கவுண்டர்ஸ் கூட இருந்தது. நம்ம கிட் ஃப்ரெண்ட்லி மெனு கேட்டா கூட அவங்க செஞ்சு உடனே கொடுத்துடுறாங்க. பேசிக்கலி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம மெனுவை வாங்கிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இட்ஸ் பூல் டைம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா பூல்ல இருந்தோம், வித்வுட் எனி ஹசில் பசில். இதெல்லாம் முடிச்சிட்டு எங்க ரூம் அங்க இருக்கு. நாங்க இப்ப ஆனந்தம்னு ஒரு இடத்துக்கு தான் போறோம். It's basically a recreation center where you will have multiple games to play on. ஒரு விண்டேஜ் செட்டப்ல பெரிய பெரிய குத்து விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. அழகா இருந்தது. லூடோ, கேரம், செஸ், ஷட்டில் காக் எல்லாமே இருந்தது. அண்ட் ஈஷா யோகா இங்கேருந்து ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஈவினிங்காக ரெடி ஆகி அங்கே போயிட்டோம். ஈஷா யோகா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதை கண்டிப்பாக உங்கள் ஐட்டினரிக்கு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரம் திஸ் ரெசார்ட் இங்கேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி நம்ம பிரைவேட் கார்டன்லயே செட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மெனுலாம் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டோம். அந்த செட்டப் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். அந்த ஃபுட் வாஸ் சர்வ்ட் இமீடியட்லி. அன்னைக்கு டேவை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாங்கள் எண்ட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் Next day morning we had nature walk and bird watching. Different kinds of birds எல்லாம் நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். அண்ட் இது ரெசார்ட் ஸ்டேயோடவே இன்க்ளூசிவ். அண்ட் we had a guide walking along with us to explain things. அண்ட் நேச்சர் வாக் முடிச்சுட்டு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் ஆஸ் யூஷுவல் ஆஹாரம்ல சாப்பிட்டோம். ரெசார்ட்குள்ளேயே we also had a spa. அந்த ஸ்பா சென்டரோட பேர் கூட ஆரோக்கியம்னு வச்சிருந்தாங்க. நான் ஒரு சின்ன ஸ்பா செஷன் எடுத்துக்கிட்டேன். இட் வாஸ் so relaxing for me. இந்த பிளேஸையுமே ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மீன்வைல் அவங்க ரெண்டு பேரும் பேர்ட் பிளேஸ்க்கு போயிருந்தாங்க. ஒரு பெரிய கேஜ்ல நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸ் வச்சு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அந்த கீச் கீச் சவுண்டே ரொம்ப ப்ளீசிங்கா தான் இருந்தது. நாங்க ரெண்டு பேரும் டிடி கூட விளையாடினோம். நல்லா இருந்தது. ரெசார்ட்ல சைக்கிள்ஸ் கூட இருந்தது. யூ கேன் டேக் அண்ட் கோ ஃபார் அ ரவுண்ட் அரவுண்ட் த ப்ராப்பர்ட்டி. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டே தான் இது. துவாரா ரெசார்ட் சிறுவாணியில இருக்கு. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 1 hourல இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டெஸ்டினேஷன்ஸ், கிட் ஃப்ரெண்ட்லி ட்ராவல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.